எப்படி நீங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த ஊதிய குழுங்கிறது மாநில அரசு ஊழியர்களுக்காக அமைக்கப்படக்கூடிய ஊதிய குழுவா இல்ல இது எப்படி சார் இது? அதாவது நான் சொல்றேன் மேடம், இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு ஊதிய குழு போடுதுங்க சார். சரி, மத்திய அரசாங்கத்தினுடைய ஊதிய குழுவை பின்பற்றி மாநில அரசாங்கம் இவங்க ஒரு குழு அமைப்பாங்க. ஓகே, குழு அமைத்து இப்போ 1.86 இப்போ ஒருத்தர் 2009 ஜூன்ல ஒருத்தர் 10,000 ரூபாய் பேசிக் வாங்குறான்னு வைங்களேன். ஊதியக்குழு என்ன அப்படின்னா இப்போ 1.86 இந்த 1.86ன்றது என்ன அப்படின்னா பணவீக்க விகிதம். பணவீக்க விகிதத்தை 1.86 இப்போ அந்த பேசிக்கோட அதை நம்ம என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். இப்போ 10,000 இன்ட்டு 1.86 பெருக்கி வரக்கூடியதை நம்ம பேசிக் பேவை வைக்கிறோம். அந்த பேசிக் பேவுக்கு ஏற்ற மாதிரி ஹெச்ஆர்ஏ நம்ம கொடுக்குறோம், சிசிஏ கொடுக்குறோம், சிபிஎஸ் அதுக்கு சம்மந்தமாக பிடிக்கிறோம். இப்போ 2009 காலகட்டத்தில் ஒரு பே கமிஷன் வந்தது. அங்கே என்ன தவறு செய்தார்கள் என்று சொன்னால் 1.86 என்பதை அவங்க பெருக்கலை. ஒரு நாளைக்கு பின்னாடி ஜாயின் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வேரியேஷன் இவங்களும் வைக்கிறாங்க. அதனால 21,000 பேர் பாதிக்கிறாங்க. குறிப்பா இடைநிலை ஆசிரியர்கள் பெரும்பான்மையாக பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டாங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஒரு நாள் ஜாயின் பண்ணிட்டாங்க, 1.86 அவங்களுக்கு பெருக்கல. ஓகே, பெருக்காம விட்டதனால பேசிக் அங்க அடிபட்டு போகுது. ஒண்ணு. ரெண்டாவது, மேடம் அழகா சொன்னாங்க, அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு. ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி ரைட், ஈக்குவல் ரைட். அதுல 14 என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 14 என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 78 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பணி இருக்கிறது, அந்த பணிக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும். இப்போ ஒரு பே கமிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க ஆசிரியர்கள் என்று சொன்னால் 10,000 பேருக்கும் கிரேட் வைஸ் நீங்க பே நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனா தமிழகத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த டேட்டுக்கு பின்னாடி இந்த வழக்கு இது எந்த காலத்தில் நடந்தது சார்? 9, அதாவது டிஎம்கே காலத்தில் நடந்திருக்கு. ஆமா, 2009 நடக்குது. 6 இருந்து 11. இப்ப இந்த கேஸ் மதுரை கோர்ட்டுக்கு போகுது, சென்னை கோர்ட்டுக்கு போகுது கேஸ். ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கு, டைரக்ஷன் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பட்டதாரி ஆசிரியர்கள் ஒரு செக்டர் கேஸுக்கு போனாங்க. நம்முடைய சகோதரி இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி அமைப்பு கேஸுக்கு போனாங்க. டைரக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவர்கள் கேட்பது நியாயம் தானே, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அவர்கள் கேட்கறது கரெக்ட் தானே, ஆர்டிகல் 14 பிரகாரம் கேட்கறது கரெக்ட் தானே, அவங்க என்ன தப்பா கேட்கறாங்க, நீங்க பே கமிஷனை ஃபிக்ஸ் பண்ணது தவறு தானே அப்படின்றாங்க. இன்னும் பே கமிஷன்ல சமவேளைக்கு சம ஊதியம் பெரிய இடி, ஹெச்ஆர்ஏ அதை விட இடியா இருக்கு. இவங்களுக்கே ஹெச்ஆர்ஏ குறைவா கொடுக்குறாங்க. புரியுது. எல்லாருக்குமே ஹெச்ஆர்ஏ குறைவா கொடுக்குறாங்க. புரியுது. முதுகலை ஆசிரியருக்கும் சமவேளைக்கு சம ஊதியம் கிடையாது, நீங்க பட்டதாரிக்கும் கிடையாது. ஆனா அதிகமாக பாதிக்கப்பட்டது இடைநிலை ஆசிரியர் பெருமக்கள் தான். 8,000 ரூபாய் பேசிக்கலே அடிபடுது. பேசிக்கல் அடிபட்டதுனால இவங்க என்ன ஆகுதுன்னா டிஏ அடிபடுது, ஹெச்ஆர்ஏ அடிபடுது, சிசி அடிபடுது, எல்லாமே அடிபடுது. அதனாலதான் சமவேளைக்கு சம ஊதியம் என்று நேர்மையாக அறவழியில் இவர்கள் கடந்த 16-15 ஆண்டுகள் நேர்மையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காவல்துறை அலைக்கழித்துவாறு இருக்கிறது. கூப்பிட்டு முறையாக பேசி அவர்களுக்கு நல்ல தீர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் ஜாக்டோ ஜியோனுடைய எங்களுடைய நோக்கம். ஜாக்டோ ஜியோனுடைய கோரிக்கையிலும் இந்த சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கை உள்ளது. முருகன் சார், தமிழ்நாடு அரசாங்கம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சம்பந்தமாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி நேற்று தன்னோட ரிப்போர்ட்டை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, எவ்வளோ நாள் கால இடைவெளியில் அந்த கமிட்டி தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கு சார்? அதாவது கமிட்டி பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரலாமா அல்லது யூபிஎஸ் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய யூபிஎஸ் அப்புறம் சிபிஎஸ் இந்த 3 பென்ஷன் திட்டத்தையும் அலசி ஆராய்ந்து எந்த பென்ஷன் ஸ்கீமை கொடுக்கலாம் என்பதற்காக நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரி மதிப்புமிகு ககன்சிப் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை போட்டார்கள். அவர்களுக்கான கால நிர்ணயம் எடுத்துக்கொண்டார்கள். எக்ஸ்ட்ரா ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. நேற்று சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது முதல் விஷயம். ஜனவரி 6ஆம் தேதி அன்றைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நாள். தமிழக அரசில் வேலை செய்யக்கூடிய 14 லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் சேர்த்து 14 லட்சம் பேர் பணி செய்து
பணி செய்கின்றோம். இதில் ஜாக்டோ ஜியோ பெரிய ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு தெரியும். அதன் சார்பாக நான் வந்திருக்கிறேன். நாங்கள் 6ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் செய்வதற்காக அறிவிப்பை கொடுத்திருக்கின்றோம். வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக். தமிழகத்தில் 39 துறைகள் இருக்கின்றன. தமிழக அரசின் கீழ் 39 துறைகள் இருக்கின்றன. அதிலே ஓய்வூதியம் இன்றி பணியாற்றக்கூடிய எண்ணிக்கை 8 லட்சம் பேர். அந்த 8 லட்சம் பேருக்காக 14 லட்சம் பேர் அன்றைக்கு தெருவுக்கு வர இருக்கின்றோம். எப்படி 14 லட்சம் பேர் வருவாங்க? எல்லாருமே வருவாங்க. ஏன்னா எல்லாருமே 8 லட்சம் பேருக்காக இருக்கிறார்கள். ஒண்ணு இல்ல சார், 8 லட்சம் பேர் தான் வேலை செய்யறாங்க ஓய்வூதியர்கள் இல்லாமன்னு சொல்றீங்க. எப்படி 14 லட்சம் பேர் வருவாங்கன்னு? ஓய்வூதியம் பெறுகிறவர்களும் எங்களுக்காக வருவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குரிய கோரிக்கையும் அதில் இருக்கின்றன. ஓகே, புரியுது. 10 கோரிக்கைகள் இருக்கின்றன. இப்ப நம்முடைய அன்பிற்கினிய ஆசிரியர் நித்யா அவர்களுடைய கோரிக்கையும் இதில் இருக்கின்றன. அவர்களும் ஜாக்டோ ஜியோவுக்கு ஆதரவானவர்கள் தான். அதுபோன்று 10 வகையான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என்று அனைத்து தரப்பு கோரிக்கையும் அடக்கியது ஜாக்டோ ஜியோனுடைய கோரிக்கை. எல்லாரும் வேலை நிறுத்தம். எல்லாரும் வேலை நிறுத்தம். எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் வேலை நடக்காது. வேலை நடக்காது. ஓ, எல்லாத்தையுமே நிறுத்த போறீங்க. அதாவது இந்த நிர்பந்தத்திற்கு எங்களை ஆளாக்கியது நாங்கள் அல்ல. ஒன்லி ரெவென்யூ மட்டும். ரெவென்யூ கிடையாது. ஆசிரியர், வருவாய்த்துறை, பிடபிள்யூடி எல்லாமே தான். எக்ஸப்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர மீதி எல்லாரும். அவங்க போலீஸ்காரங்க எங்களுக்கு காவலுக்கு இருப்பாங்க. அவங்க டியூட்டி பார்ப்பாங்க. போராடுகின்ற உரிமை அவர்களுக்கு இல்ல. சரி, அதனால அவங்களும் வந்துருவாங்க. அவர்களுக்கும் சேர்த்து தான் போராடுகின்றோம். ஓகே, இதாங்க தகவல். சரி, காவல்துறை எங்களை அரெஸ்ட் செய்கிறது, எஃப்ஐஆர் போடுகிறது. இன்றைக்கு போராடினார்கள் என்று 3 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதா நீங்க நியூஸ் வந்திருக்கு. 3 செக்ஷன் அவங்களுக்கும் சேர்த்து, அந்த காவல்துறை நண்பர்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பணியோடு தெரிவிக்க விரும்புகின்றேன். இப்போ இவ்வளவு நாள் உங்களை மற்றும் பலர்ல சேர்த்திருப்பாங்க. இப்ப நித்யா, எஸ்எஸ்டி, மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் தனியா அவங்களை சேர்த்து காவல்துறை நண்பர்களுக்கும் சேர்த்து நாங்க போராடிட்டு இருக்கோம். சரி, பென்ஷன் 2003 இருந்து போராடிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு 20 ஆண்டு காலமாக இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, 7 மாநிலங்கள் தமிழகத்தை விட பொருளாதாரத்தில், சுகாதாரத்தில், மனிதவளத்தில், குறியீட்டில் கீழே இருக்கக்கூடிய மாநிலங்கள். இமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், இமாச்சல பிரதேசம், மேற்கு வங்காளம். ஏங்க இன்னைக்கு 4 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசாங்கம் ஒரு டேட்டா கொடுத்தாங்க. அந்த டேட்டா உங்களுக்கு தெரியும். பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் முதல் மாநிலம் தமிழகம் 16%. இந்த 16% இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது. நீங்க தான் நம்பர் 1. தமிழகத்தினுடைய பட்ஜெட் சதவீதம் எவ்வளவு? நாம தான் நம்பர் 1. தமிழகம் தான் நம்பர் 1. நாங்களும் தான் இருக்கிறோம். இந்த வளர்ச்சி அடைவதற்கு உங்களுக்கு கட்டமைப்பை உருவாக்கி தந்தது யார்? அரசு ஊழியர்கள். நாங்க தான். நாங்க இல்லாம, சுவர் இல்லாமல் நீங்கள் சித்திரம் வரைய முடியாது. 16% வளர்ச்சியை நீங்கள் அடைந்திருக்க முடியாது, நாம் அடைந்திருக்க முடியாது. அந்த வளர்ச்சி அதிலே எங்களுக்கும் பங்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, பிடிஓ ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கும் இருக்கிறது, ஒரு பியூனுக்கு இருக்கிறது, ஒரு காவல்துறை நண்பருக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கு, மீடியாவுக்கும் இருக்கு. எல்லாரும் சேர்ந்துதான் இந்த தேரை இழுத்து கொண்டிருக்கிறோம். தமிழகம் நம்பர் 1ல இருக்கு. நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பட்ஜெட் எவ்வளோ? 3 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு வருவாய் மட்டும். 3 லட்சம் கோடி உங்களுக்கு வருவாய் வருதுன்னு நீங்க பட்ஜெட்ல ரிப்போர்ட் கொடுக்குறீங்களே. கடந்த பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய வருமானம் வருவதற்கு பேக் போனாக இருந்தவர்கள் யாரு? அரசு ஊழியர்கள் இன்றி ஒரு துறை 1 மணி நேரம் நடக்குமா? இத்தனை ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர்கள் அவர்கள் என்ன கேட்கிறாங்க? ஆர்டிகல் 14 அடிப்படை உரிமைப்படி நீங்கள் ஒரு அரசு ஊழியருக்கு ஓய்வூதியம் தர வேண்டும் என்பது 1983ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நகாடா அவர்கள் போட்ட வழக்கில், யூனியன் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எதிராக போட்ட வழக்கில் நம்முடைய சந்திரசூட் அவர்கள், இப்பொழுது ஓய்வு பெற்ற சந்திரசூட்டுக்கு தந்தை அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், 60 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது. ஓய்வூதியம் என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய பஞ்சப்படி அல்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய கொடை அல்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பல்ல என்று அவர் சொல்றார். அவர்களுக்கு உரிமை 60 வயசுக்கு பிறகு ஓய்வு பெற்றார் என்று சொன்னால், அப்பொழுது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கின்ற போது 58 வயசு ஓய்வு பெறுகின்ற வயது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிடுறாரு, 3 ஆர்டிக்கலை குறிப்பிடுறாரு. அந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி
அவர்களுக்கு அடிப்படையான உரிமை என்று கருதி நம்மை விட பொருளாதாரத்தில், சுகாதாரத்தில், எல்லா வள குறியீடுகளிலும் கீழே இருக்கக்கூடிய 7 மாநில அரசாங்கங்கள் தன்னுடைய அரசு ஊழியருக்கு பென்ஷனை ஜாம் என்று அறிவித்து விட்டார்களே. நாம் ஒரு திராவிட மாடல் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கல்வியில் நம்பர் 1, உயர்கல்வியில் நம்பர் 1, சுகாதாரத்தில் நம்பர் 1, எங்க பார்த்தாலும் நம்பர் 1 இருக்கிறதே. அதற்கு அரும்பாடுபட்ட அந்த ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர் பெருமக்கள், தலைமைச் செயலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், கலெக்டர் அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் கேட்கிறார்களே ஒரு அடிப்படை ஊதியம். நாங்க புதுசாலாம் கேட்கல. 2003 அம்மையார் அவர்கள் பறித்தது. அவர்கள்தான் இந்த சிபிஎஸ்ஐ முதல்ல கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை பறித்தது ஏடிஎம்கே. இவர்களுக்கான சமவேளை சம ஊதியத்தை கொலாப்ஸ் பண்ணி விட்டது டிஎம்கே. ரைட். 2 பேரும் இதுல 2 சம பங்கு வகிக்கிறாங்க. அவர்கள் பறித்தார்கள். பறித்ததை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் கொடுக்கவில்லை, அறிஞர் அண்ணா கொடுத்தார், அம்மையார் அவர்கள் பறித்தார். கொடுத்ததைத்தான் கேட்கின்றமே ஒழிய புதிய ஒரு கோரிக்கை அல்ல. வெளி உலகத்தில் ஒன்றை சொல்லுகிறார்கள், இவங்களுக்கு ஓவர் சம்பளம் கொடுக்குறாங்க, பென்ஷன் வேறையா, வாங்குற சம்பளத்தை சிறு சேமிப்பு பண்ணிட்டு நீங்க இருக்க வேண்டியதானு கேட்குறாங்க. அவங்க காசை நாங்க கேட்கல. இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு, ஒரு நிதியாண்டிற்கு நாங்கள் கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ் 52,000 கோடி. தமிழகத்தில் மட்டும் 52,000 கோடி இன்கம் டாக்ஸ் மட்டும். இன்கம் டாக்ஸே தப்பு. தமிழக அரசு ஊழியரிடம், மத்திய அரசு ஊழியரிடம் இன்கம் டாக்ஸ் வாங்குவதே தப்பு. ஏன்னா ஊதியம் எப்படி வருமானமாகும்? சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. வருமானத்திற்கு நீங்க வரி போடுங்க. ஒரு ஆசிரியரோ ஒரு அலுவலரோ வாங்கக்கூடிய ஊதியம் வருமானம் அல்ல, அது ஊதியம். ஊதியம் என்று நீங்களே தான் கொடுக்குறீங்க. அது வேற தொழில் வரி வேற. நாங்க தொழிலா பண்றோம், நாங்க வியாபாரமா பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வாங்கக்கூடியது ஊதியம். ஊதியத்திற்கு இன்கம் டாக்ஸ் வாங்குவதே தவறு என்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது எங்களிடையே தட்டி பறிக்கிறார்கள். மொத்தம் 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். 12 மாதத்தில் நாங்க வாங்கக்கூடிய ஊதியத்தில் 2 மாத ஊதியத்தை இன்கம் டாக்ஸுக்காகவே கட்டுகின்றோம். நாங்கள் கட்டக்கூடிய பணம் 52,000 நாங்க கூட தான் சார் கட்டுறோம். இன்கம் டாக்ஸுக்காக கட்டக்கூடியது 52,000 கோடி. எங்களுடைய அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு வந்து சிபிஎஸ் 2003 சிபிஎஸ் வந்ததுங்க. 83,000 கோடி எங்களுடைய அமௌண்ட் இருக்குது. எங்க கவர்மெண்ட்ல இருக்கு. தமிழக அரசு ஊழியர்கள் மட்டும் கொடுத்தது, சிபிஎஸ் மட்டும் 8 லட்சம் பேர் கொடுத்தது 83,000 கோடி. நான் குறிச்சு வச்சிருக்கேன். 83,000 கோடி 84,507 கோடி. அதாவது சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் ஸ்கீம். ஆமா. சிபிஎஸ்ல கான்ட்ரிபியூட்டரி 84,507 கோடி எங்க இருக்கு? தமிழக அரசு கீழே இருக்கு. அது எங்க இருக்கு? இப்ப எல்ஐசில நீங்க முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க. பொதுத்துறை நிறுவனமாகிய எல்ஐசில முதலீடு பண்ணி வச்சிருக்கீங்க. ரைட், அது பொதுத்துறை நிறுவனம் தான். 6 மாதத்திற்கு முன்பு 3,000 கோடி ஷேர் மார்க்கெட் லாஸ்ன்னு சொல்லிட்டு எல்ஐசி அறிவிச்சிட்டாங்க. இப்படி நீங்க 84,000 கோடி லாஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா அதற்காகத்தான் சிபிஎஸ்ஐ எதிர்க்கின்றோம். அப்ப எங்களுடைய அமௌண்ட் 84,000 கோடி நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப ஒருத்தர் ஓய்வு பெறாரு. ஒரு ஆண்டிற்கு ஒரு அரசு ஊழியர் 8,000 பேர் தாங்க ஓய்வு பெறுவாங்க. சராசரி ஆவரேஜ் அவ்வளவுதாங்க. ஒரு வருஷத்துக்கு ஓய்வு பெறவங்க வெறும் 8,000 பேர் தாங்க. நீங்க சிபிஎஸ்ல ஓய்வு பெறவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய அமௌண்ட்டை தான் நீங்க கொடுத்து அனுப்ப போறீங்க. அதற்கு உங்களுக்கு செலவாகும். பென்ஷன்ல செலவாகாது. ஓய்வு பெற்ற பிறகு வெறும் சம்பளம் மட்டும் தான் நீங்க கொடுக்க போறீங்க. அவனுடைய கிராஜுவேட்டி மட்டும் தான் கொடுக்க போறீங்க. அதனால தான் பழைய பென்ஷன் ஸ்கீமை கேட்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு செலவு மிச்சம். ஓகே, ஒன்னு. ரெண்டாவது, வெறும் 3%. 3 லட்சம் கோடியில வெறும் 3% அமௌண்ட் தான் சம்பளத்திற்கும் ஊழியர்களுக்கான பென்ஷனுக்கும் தமிழக அரசு ஒதுக்குகிறது. இங்க வெளியே வந்து தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, 3% அமௌண்ட் நாங்க சம்பாரிச்சு கொடுத்தது, வரி வருவாயை நாங்க வாங்கி கொடுத்தோம், கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம். 3% பென்ஷனுக்கு சம்பளத்துக்கு போடுவதை எல்லாமே அவங்களே தான் வாங்குகிறார்கள் என்று தவறாக பேசுகிறார்கள். தமிழக அரசு எங்களுக்கு செய்தி அகப்படுகிறது, யூனிபைடு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர போகிறார்கள் என்று தகவல் வருகிறது. அதிலே மாடிஃபை பண்ணி யூபிஎஸ் என்பது யூனிபைடு பென்ஷன் ஸ்கீமே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 1% ஊழியர்கள் கூட அது ஏத்துக்கவே இல்லை. ஓகே ஓகே, பேசலாம். நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? ஓகே ஓகே சார். அமைச்சரவை
கூடுகிறதுன்னு நினைக்கிறேன். கேபினெட் கூடுது, செஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது இவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லை இவங்க யூனிஃபார்ம்டு ஸ்கீமை இவர்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க, அதை மத்திய அரசு ஊழியர்களே யாருமே ஏற்கலைன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவதுங்க, முதல்ல வந்து யூபிஎஸ், ஓபிஎஸ், சிபிஎஸ் முதல்ல நீங்க மூணு சேர்த்ததே தப்பு. நீங்க அந்த யூபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாம் கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்க சார். பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு யூபிஎஸ் ஓபிஎஸ் தான் தெரியும். ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தமிழகத்தில் 2.5 லட்சம் பேர் வாங்கின்னு இருக்கிறாங்க. இப்ப ஓகே, ஓய்வூதியம் மட்டுமே 2.5 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. 2003க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ரைட்டு. அடுத்தது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம். நாங்க 10%, அரசு 10%, ரெண்டுத்தையும் சேர்த்து போகும்போது கொடுத்தமிச்சிருவாங்க. அதோட உனக்கு எனக்கு உறவு கட்டாயிடுச்சு, வெளியே போயிட்டு வாடான்னுடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இது சிபிஎஸ். யூபிஎஸ், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம். உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்க. முதல்ல நீங்க மூணு இணைச்சது தப்பு. நீங்க கேட்கிற கேள்வி என்ன? நாங்க எங்களுடைய கோரிக்கை என்ன? ஓல்டு பென்ஷன் ஸ்கீமே கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்றோம். எதுக்கு நீங்க யூபிஎஸ் கொண்டு வர்றீங்க? யூபிஎஸ் கொண்டு வரும்போது எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு நான் சென்றிருந்தேன். பழைய பென்ஷன் ஸ்கீம் சம்பந்தமாக அமைச்சர் தலைமையில் அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. 3 அமைச்சர்கள் வந்தாங்க. அது ஒரு பேச்சுவார்த்தை. ஏற்கனவே வந்து நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார் தலைமையில் ஒன்று நடந்தது. 2 பேச்சுவார்த்தைக்கு நானும் போனேன். அதிலே யூபிஎஸ் பேஸ் பண்ணி தான் பேச்சே அமைந்தது. நான் என்ன கேட்கிறேன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்று உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லையே. நீங்க தான் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. 2003க்கு முன்பு நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க எதை என்னத்துக்கு ஆராய போறீங்க? எதுக்கு நீங்க ஆராய போறீங்க? இதுல புதுசா ஒண்ணு. ரெண்டாவது, 2 லட்சம் பேர் ஏற்கனவே ஓய்வூதியதாரர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு வருடத்திற்கு 287 கோடி நீங்க ஒதுக்குறீங்க. குடும்ப ஓய்வூதிய திட்டத்துக்கு, பென்ஷன் திட்டத்துக்கு 287 கோடி பட்ஜெட்ல நீங்க ரெகுலரா ஒதுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கு. தனியாக அதற்கென்று துறை இருக்கிறது, அதற்கென்று தனியாக பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கிறாரு. எதற்காக நீங்க மூன்றத்தையும் இணைக்கிறீங்க? சிபிஎஸ் தோல்வி. சிபிஎஸ் என்பது ஒரு தோல்வி பெற்ற ஒரு பென்ஷன் ஸ்கீம். எப்படி தோல்வி? பங்கு சந்தையில் போடுறாங்க, லாபமா நட்டமா அதற்கேற்ற மாதிரி எங்களுக்கு கடைசி காலத்தில் கொடுப்பாங்க. இதுவரைக்கும் 55,000 அரசு ஊழியர்கள் தமிழகத்திலே சிபிஎஸ்லே ஓய்வு பெற்று சென்றிருக்கிறார்கள். அந்த 55,000 பேருக்குமே முழுமையாக சிபிஎஸ் அமௌண்ட்டை கொடுக்கலைங்க. ஏன்னா அது இன்னும் ரெகுலரைஸ் பண்ணவே படலைங்க. சிபிஎஸ் ரெகுலரைஸே பண்ணல, நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ண போறீங்க? யூபிஎஸ் மத்திய அரசாங்கம் அமல்படுத்திருச்சு, மத்திய அரசாங்க ஊழியர்கள் ஏத்துக்கவே இல்லை. அது என்னத்துக்கு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க? இன்னும் 20 லட்சம் மத்திய அரசாங்க ஊழியர்கள் ஏற்றுக்கொண்ட மாதிரியும், ஏற்றுக்கொண்டு அதில் நன்மை தீமைகளை ஆராய்வது போன்றும் நீங்க ஒரு வெளிவராத, ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆகாத ஒரு ஸ்கீமை, அறிக்கை லெவல்ல இருக்கக்கூடியதை, கெசட் லெவல்ல இருக்கக்கூடியதை நீங்க என்னத்துக்கு ஆராயறீங்க? அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது. அப்ப நீங்க யூபிஎஸ் பேஸ் பண்ணி தான் நீங்க ஏதோ காய் நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று வருவதற்கு நீங்க தான் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. புரியுது. யூபிஎஸ் வந்துங்க 2 வரியில சொல்லிடுங்க. நான் 10 ரூபாய் கொடுப்பேன். ஒன்றிய அரசாங்கமோ தமிழக அரசோ 18% கொடுக்கும். பப்ளிக் கால் போடுங்க, ஏதோ ஒரு 2 கால் எடுப்போம். நான் 10 ரூபாய் கொடுப்பேன் யூபிஎஸ்ல, அவங்க 18 ரூபாய் கொடுப்பாங்க. டோட்டல் சேர்த்து 28 ரூபாய். அந்த 28 ரூபாயை சேர்த்து இவங்க பங்கு சந்தையில முதலீடு பண்ணிடுவாங்க. முதலீடு பண்ணி அதிலே வரக்கூடிய லாப நட்டம் இன்ட்ரெஸ்ட் அது எப்படி ஏற்ற இறக்கத்தோடு வருகிறதோ அதுக்கு தகுந்தபடி, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம். நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய காசை எடுத்துக்கொண்டு நீங்க என்ன வட்டிக்கு விடுறீங்களா? ஏன் அதை நான் பேங்க்ல போட்டு நான் வட்டிக்கு விடுக்க மாட்டேங்குன்னா, நானே வட்டி எடுத்துக்கிறேன். நீங்க போட்டு சரி ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு 50,000 கோடி லாஸ்ன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு பென்ஷன் வராது போயிடுமே. அப்ப என்னுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? என்கிட்ட நீங்க 10 ரூபாய் வாங்குறீங்க, அந்த 10 ரூபாயை தூக்கி போயிட்டு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, ஏற்கனவே 2.5 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்காக ஒரு 287 கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்குகிறது. ஒருவேளை திரும்பவும் இதை இந்த அரசு செய்கிறதுனா எத்தனாயிரம் கோடி ஒதுக்க வேண்டி வரும்? 46,000 கோடிங்க.
46,000 கோடி தான் ஒதுக்கணும். இல்ல சார், நான் கேக்குறேன், இப்போ ஓல்டு பென்ஷன் ஸ்கீமையே கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்க வேண்டியது வரும்? 300 கோடி. ஏன்னா ஏற்கனவே 287 கோடி இருக்குது. ஆமா, இன்னும் கூடுதலா 17 கோடி தான். எங்களுடைய அமௌண்ட் அவங்க வச்சிருக்காங்க. அதுல இருந்து 300 கோடி, மொத்தம் 500 கோடி ஒதுக்க வேண்டி வரும். அவ்வளவுதான். ஓ, ஆண்டுக்கு. ஆமாங்க, நான் வந்து சிபிஎஸ்ல ஓய்வு பெறணும். ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். நான் ஓய்வு பெற போறேன். நீங்க 1ஆம் தேதி ஓய்வு பெறேன். என்னுடைய அமௌண்ட் 40 லட்சம் ரூபாய் இருக்கு. 40 லட்சம் ரூபாய் நீங்க பல்கா கொடுக்கணும். ஆனா பென்ஷன் ஸ்கீம்ல பல்கா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிராஜுவிட்டி மட்டும் தான் கொடுக்கணும். கிராஜுவிட்டி ரொம்ப கம்மி, வெறும் 10 லட்சம் ரூபாய் தான். 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நீ போயிட்டு வாப்பான்னு சொல்லிடலாம். மாசம் மாசம் நான் கொடுக்குறேன், நீ போயிட்டு வா, குடும்ப பென்ஷன் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், நீங்க அமுச்சு விட்டுறலாம். உங்களுக்கு இது பாரம். சிபிஎஸ் என்பது உங்களுக்கு பாரம். உங்களுக்கு தவறாக வழிகாட்டி இருக்கிறாங்க. இதுல இன்னொரு டேஞ்சரஸ் இருக்குதுங்க. அதாவது சிபிஎஸ் இவங்க கொண்டு வந்தாங்க, அம்மையார் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு 2004 என்பிஎஸ் வருகிறது. என்பிஎஸ்ல அரசு ஊழியர் மட்டும் கிடையாது, தனியார் ஊழியரும் என்பிஎஸ்ல சேர்ந்துக்கலாம். அது அரசு ஊழியருக்கு மட்டும் கிடையாது, அது அவங்க கொண்டு வந்தாங்க. அதற்கும் மாற்றாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய யூபிஎஸ் என்பதோ சிபிஎஸ் என்பதோ அறவே அது முற்றிலும் அரசு ஊழியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம், நிலையற்ற விஷயம், ஒரு ஸ்டேபிள் இல்லாதது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல போறது எப்படிங்க ஸ்டேபிள்னு சொல்ல முடியும்? ஓகே ஓகே, அது எப்படி ஸ்டேபிள்னு சொல்ல முடியும்? ஒரு யூபிஎஸ்ல ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓய்வு பெற்ற பிறகு கடைசியாக வாங்கக்கூடிய ஊதியத்தில் பேசிக்ல 50% உங்களுக்கு ஓய்வூதியமாக தருவோம். எப்படி தருவீங்க? அதை கீழே போடலை, ஆனா அவங்களுடைய அறிக்கையில் கெசட்ல கொடுத்துட்டாங்க. கெசட்ல எல்லாரும் படிக்க மாட்டான், சங்கத்தில் இருக்கிறவன் தான் படிப்பான். அவன் போய் என்ன 2 டிவியில் பேச போறான், அவ்வளோதானே. அதில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அது வந்து ஸ்டேபிளானது கிடையாது. ஷேர் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து அந்த சதவீதம் மாறும் அப்படின்னு சொல்றீங்களே, இதை விட ஒரு பகல் கொள்ளை இருக்க முடியுமா? அதை தமிழக அரசு ஆய்வு செய்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு இது நியாயமாக படுகிறதா? ஏங்க இது என்னங்க ஸ்டேட்? இது வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு, சோசியலிஸ்ட் டெமோக்ரசி. கேபிட்டலிசம் கிடையாது, அமெரிக்கா மாதிரி கிடையாது. நீங்க சோசியலிஸ்ட் சொல்லிட்டு ஒரு அரசு ஊழியருக்கு கூட உங்களால ஓய்வூதியம் தர முடியவில்லை என்று சொன்னால், அப்ப நீங்க 4 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? 1/9/2025 சொந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். பிஜேபி எம்பி உட்பட திமுகவினுடைய 2 எம்பிக்கள், நம்முடைய வில்சன் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு பால் அவர்கள் பேசினார்கள். அடுத்த கூட்டத்தொடருக்கு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என தெரியவில்லை. நம்முடைய அதிமுகவை சேர்ந்த சுகந்தி மேடம் அவர்கள் அவங்க கட்சியில சொல்லி எங்க சார்பாக சட்டசபையில பேச சொல்லுங்க. பாராளுமன்றத்தில் அவர்கள் பேசவே இல்லை. எனவே பேச சொல்லி எங்களுக்கு தீர்வு கொடுங்கள். 2/7/2012 பிறகு வந்தவங்களுக்கு தான் டெட்டு பொருந்தும். அன்னைக்கு தான் வந்து தமிழகத்தில் டெட்டு வந்தது என்பதையும் அதையும் சேர்த்து தான் ஜாக்டோ ஜியோ 2வது கோரிக்கையாக வைத்திருக்கிறது. அங்கன்வாடி பணியாளருடைய கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அனைத்து கோரிக்கைக்கும் நீங்களும் செவிசாயுங்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் பேசவே இல்லை, பேசட்டும். நன்றி, வணக்கம்.